இந்த மக்கள் நல கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். இதோட அவசியம் என்னவென்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக இதே கோரிக்கைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தினாலே இணைப்பு மையம் மற்றும் நலச்சங்கங்கள் சார்பில் பல்வேறு முயற்சிகள் எடுத்தோம். அதற்கான விடிவு கிடைக்காத காரணத்தினாலே இந்த முன்னெடுப்பை நாம் எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இந்த நிலைக்கு தள்ளியதற்கு நாம் பொறுப்பல்ல, நடவடிக்கை எடுக்காத நிர்வாகங்கள் தான் பொறுப்பு. அது மத்திய அரசு நிர்வாகமாக இருக்கலாம், மாநில அரசு நிர்வாகமாக இருக்கலாம். அந்த நிர்வாகங்கள் மட்டுமே தான் பொறுப்பு. இது ஆக்சுவலா இந்த ஆர்ப்பாட்டத்தை தாலுகா அலுவலகம் அருகிலே நடத்த வேண்டும் என்று நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரிகளும் நண்பர்களும் அவர்களிடம் நடந்த டிஸ்கஷன் அடிப்படையிலே இந்த இடம் இங்கே மாற்றப்பட்டுள்ளது. இது ஒரு நல்ல இடமாகத்தான் தேர்வு, ஏன்னா நிறையா ஃபோக்கஸ் ஆகும் இந்த இடம். அந்த வகையில் இதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, இணைப்பு மையம் வாழ்கவே, இணைப்பு மையம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, நலச்சங்கங்கள் வாழ்கவே, நலச்சங்கங்கள் வாழ்கவே, மத்திய அரசு ரயில்வே துறையை, மத்திய அரசு ரயில்வே துறையை ராதா நகர் சுரங்கப்பாதையில், ராதா நகர் சுரங்கப்பாதையில் திட்டத்தில் உள்ளபடி சுரங்கப்பாதையில் நடவடிக்கை, சுரங்கப்பாதையில் நடவடிக்கை போதும் மக்கள் செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைத்திட நடவடிக்கை தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறையை சுரங்கப்பாதை அருகில் இருந்து ஸ்டேஷன் சாலை நடைபாடு வரை அணுகுபாதை அமைப்பதற்கு எஸ்கலேட்டர் அமைப்பதற்கு நடவடிக்கை. ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசு ரயில்வே துறையை நெடுஞ்சாலைத்துறையை வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டில் அரசு பேருந்து சென்று ஒரு வகையில் 2014 திட்டத்தின்படி சுரங்கப்பாதை அமைப்பதற்கு நடவடிக்கை. தமிழ்நாடு அரசு தாம்பரம் அரசு அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தர நடவடிக்கை. தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையை ராஜேந்திர பிரசாத் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு சாலையை அகலப்படுத்த நடவடிக்கை. உயிரிழப்புகளை தடுப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை. தமிழ்நாடு அரசு தாம்பரம்
தமிழ்நாடு அரசு தாம்பரம் மாநகராட்சி ராதா நகர் பிரதான சாலை ஸ்டேஷன் சாலை வைத்தியலிங்க சாலை ஸ்டேஷன் சாலை வைத்தியலிங்க சாலை ஆகிய வேளையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை நெடுஞ்சாலைத்துறையை தாம்பரம் மாநகராட்சி சாலைகளை தரமாக போட போதிய மேற்பார்வையுடன் சாலைகளை அமைப்பதற்கு நடவடிக்கை சாலை பணி குறித்த விவரங்கள் அடங்கிய விளம்பர பலகை வைப்பதற்கு அரசின் வழிகாட்டுதலை பின்பற்றி தாம்பரம் மாநகராட்சி மழை காலத்திற்கு முன்பாக அனைத்து மழைநீர் கால்வாய்களையும் ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு முறையாக பராமரிக்க நடவடிக்கை மழைநீர் கால்வாய் இல்லாத பகுதிகளில் கால்வாய் அமைப்பதற்கு நடவடிக்கை தமிழ்நாடு அரசு மின் வாரியமே அஸ்னாபுரம் மக்களை மின்வெட்டு உயர்மின் நிறுத்தம் பிரச்சனைகளில் விடுவிக்க அறிவித்த துணைமின் நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை தாம்பரம் மாநகராட்சி அடுக்குமாடி குடியிருப்புகளில் குப்பைகளை அகற்றுவதற்கு அவர்களே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது நியாயமில்லை முறையில்லை சொத்து வரி மூலமும் மத்திய அரசு திட்டம் மூலமும் 2 வரி வசூலித்து குப்பைகளை அவர்களே கையாள வேண்டும் என்பது நியாயமில்லை, தர்மமில்லை. தமிழ்நாடு அரசு தாம்பரம் மாநகராட்சி குடிநீர் விநியோகத்திற்கு சொத்து வரி மூலமும் தனியாக மாத கட்டணமும் 5000 முன்வைப்பு தொகையும் 5500 முன்வைப்பு தொகையும் வசூலிக்கும் நிலையிலே முன்வைப்பு தொகையாக 7000 கட்ட வேண்டும். 7000 கட்ட சொல்லி நிற்பது நியாயமில்லை. பொதுமக்களை இடையூறாக சாலைகளில் தொற்று தெரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்த 7000
கட்டுப்படுத்த நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை நீதிமன்றங்கள் வலியுறுத்தியும் நீதிமன்றங்கள் அறிவுறுத்தியும் நடவடிக்கை தயக்கம் என்ன பொது மக்கள் கொடுக்கின்ற எழுத்துப்பூர்வ கடிதங்களுக்கு 2006 அரசு ஆணை 2006 அரசு ஆணை பின்பற்றி பதில் கொடு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம வருங்காலத்தில் நம்ம மட்டும் இல்ல நம்ம சந்ததிகளும் பாட்டிலில் கூட குடிநீர் கிடைக்காத சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது நடக்கின்ற நிலை காரணம் என்னன்னு சொன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்நாட்டிலே நீர்நிலைகள் நிறைந்த மாவட்டம். அது தாம்பரம் மாநகராட்சியில் அது மண்டலம் 2-3 பகுதிகளில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்கின்றன. இந்த நீர்நிலைகள் தற்போது என்னவாக இருக்கிறது என்பதை அனைவரும் அறிவோம். இந்த நீர்நிலைகளுக்கு வரத்து கால்வாய், தண்ணீர் வெளியேற்றும் கால்வாய் மூலமாக அனைத்து நீர்நிலைகளும் இருக்கின்றன. ஆனால் அந்த கால்வாய்கள் தற்போது காணாமல் போய்விட்ட காரணத்தினாலே, ஒருபுறம் நாம் மழைக்காலம் முடிந்த பிறகு குடிநீருக்காக நீர் தேவைக்காக தனியார் வாகனங்களை நம்பியே தனியார் வாகனங்களை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. மழைக்காலம் முடிந்த பிறகு அனைத்து நீரிலையும் நீர் இல்லாத காரணத்தினாலே அங்கே இருக்கின்ற மக்கள் உள்பட அனைவரும் குடிநீர் தேவைக்காக நாம் பாதிக்கப்படுகிறோம். இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டி மாநில பசுமை தீர்ப்பாயம், மத்திய பசுமை தீர்ப்பாயம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்ற அமர்வு போன்றவைகள் மிகவும் அறிவுறுத்தி அந்த பல்வேறு உத்தரவுகள் பிறப்பித்திருக்கின்றன. அதை தொடர்ந்து 2007ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பிலே நீர்நிலைகளை பாதுகாப்பது குறித்து ஒரு கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இத்தனையும் இருந்தும் கூட இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு அதற்கான அதிகாரிகள் தயாராக இல்லை. அதன் காரணமாக இன்றைக்கு குறிப்பாக எல்லா நீர்நிலைகளிலிருந்தும் உள்ள கால்வாய்கள் அனைத்தும் காணாமல் போன காரணத்தினாலே, குறிப்பாக பகுதி வார்டு 22, 23 பகுதிகளில் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக நடேச நகர், சூர்யா அவென்யூ, ஐஸ்வர்யா நகர், செந்தில் நகர் எக்ஸ்டென்ஷன், அதே மாதிரி இந்த மாதிரி அது கிட்டத்தட்ட சிவன் கோவில் வரையில் அதோட தாக்கம் இருக்கிறது. மழை நீர் வெளியேறுவதில்லை. அந்த கால்வாய்கள் தனியார்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பிரசிஜ் குரூப் நாங்கள் சென்றிருந்தோம். அங்கே அந்த குரூப் பார்த்தீங்கன்னா புத்தேரியிலிருந்து போகிற பெரிய கால்வாய், 20 அடி கால்வாய், அந்த கால்வாயை கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க. நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். அதை மூடி அவங்க ஒரு ஒர்க்கு, அதை அவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு யார்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை மூடிட்டாங்க. தாசில்தார் அவர்களும் நண்பர் டேவிட் மனோகர் அவர்களும் இன்னும் மற்ற அதிகாரிகளும் நாங்கள்லாம் சென்று பார்த்த பொழுது அந்த நிலைமை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதற்கான நடவடிக்கையை இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு கூட தாசில்தார் என்னிடம் தொடர்பு கொண்டு பேசினார். அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம், சர்வே பண்ணுகிறோம், கூடிய விரைவில் அதை நாங்கள் ரீட்டைன் பண்ணிடுறோம் என்ற உத்தரவை பிறப்பித்து அசூரன்ஸை கொடுத்துருக்கிறார். அதே போல் நெமலிச்சேரி ஏரியாவிலேருந்து இங்கே ஒரு காவா போகுது. முன்னால் பெரிய காவா இருந்துச்சு, நம்மளுக்கு தெரிஞ்சு அந்த காவாயில் இப்போ காணாமல் போச்சு. இப்போ ரோட்டு வழியாகவே ஒரு காவா கொண்டு போகிறாங்க. அந்த காவாயில் போகிற தண்ணி போக மீதி தண்ணி ஃபுல்லாக ரிசன்ஸ் ஏரியாவுக்கு தான் வருது. இதை சரி செய்ய சொல்லி நாங்கள் பல வருடமாக போராடிட்டு இருக்கோம். இப்போ தான் 2.2 கோடி ரூபாய்க்கு போன வருஷம் அதை டெண்டர் வச்சு ஒரு கால்வாய் ஆரம்பிக்கப்பட்டது. அது 3 கால்வாய் போடுறேன்னு சொல்லி அது கிட்டத்தட்ட இன்னும் எப்போ முடியும்னு தெரியல. நான் கமிஷனர்கிட்ட கூட சொன்னேன், மழை காலத்துக்கு முன்னையாவது முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு நீர்நிலைகளிலிருந்து வெளியேறுகிற கால்வாயை காணாமல் போன காரணத்தினாலே குடியிருப்பு பகுதியில் கழிவு நீரும் மழை நீரும் கலந்து மழை காலங்களில் கிட்டத்தட்ட 1 மாதம் இந்த மக்கள் பாதாள சாக்கடை நிறைஞ்சு போகுது. அதே மாதிரி நன்மங்கலம் ஏரியிலிருந்து வெளியேறுகிற கால்வாய் நேராக கீழ்கடையில் போயிட்டு இருந்தது. அது 30 அடி கால்வாய். அந்த கால்வாய் கம்ப்ளீட்டாக மூடிவிட்ட காரணத்தினால தண்ணி போக முடியாமல் அந்த தண்ணி ஃபுல்லாக நம்ம மாநகராட்சி பம்ப் ஹவுஸில் போய்
தேங்குறதுனால பம்ப் ஹவுஸ் ஆப்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி நிலையில இந்த ஒரு அவல நிலையை எடுத்து கூறுவதற்காகத்தான் இதில் உரிய நடவடிக்கை சம்பந்தப்பட்ட துறை எடுக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான், வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த நம்ம போராட்டம். அதே போல இந்த கிட்டத்தட்ட ரயில்வே கேட்டுக்கு இந்த பக்கம் கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பயன்படுத்தி வந்த அரசு பேருந்து, அதாவது 52E, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நிறுத்திவிட்டாங்க ரயில்வே கேட்ட காரணம் காட்டி. அது முதல்ல நம்ம 2004 இருந்து அரசு பேருந்து சென்று போடுற மாதிரி எங்களுக்கு சபையை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னதன் பேரில் 2014ஆம் ஆண்டு 60 கோடி ரூபாய் செலவில் அங்கே ஒரு அரசு பேருந்து சென்று வரும் வகையில் ஒரு சுரங்கப்பாதை அமைப்பதற்கு திட்டம் தீட்டப்பட்டது. இன்று வரையில் அது நடைமுறைக்கு வரல. அது குறித்து ஒரு பாம்லெட் கூட நாங்கள் எல்லாரும் கொடுத்துருக்கோம். அதை படிச்சிங்கன்னா ஃபுல் கேஸ் தெரியும். அதில் அதே மாதிரி ராதாநகர் சுரங்கப்பாதை 2009ஆம் ஆண்டு திட்டப்பட்டு 2011ஆம் ஆண்டு சுரங்கப்பாதை மட்டும் முடிக்கப்பட்டு அப்ரோச் ரோடு இந்த பக்கமும் ஈஸ்டர்ன் அந்த 2 பக்கத்துலேயும் அப்ரோச் ரோடு இப்போ தான் முடிக்கப்பட்டு போன ஜனவரியில் திறந்துருக்காங்க. அதில் எல்லா சுரங்கப்பாதையிலும் இருக்கிற மாதிரி சுரங்கப்பாதையிலிருந்து பொதுமக்கள் ரயில் நடைமுறைக்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கு அந்த திட்டத்திலே வழி இருக்கிறது. தனியாக இடமோ தனியாக ஒரு அமௌண்ட்டு தேவையில்லாத நேரத்தில் அதை அமைப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை, இன்னும் அமைக்கப்படவில்லை. நாங்களும் தொடர்ந்து போராடி வந்தோம். வேறு வழி இல்லாதல் அதுக்கப்புறம் ரயில்வே GM மீட் பண்ணோம், DRM மீட் பண்ணோம், கடிதம் கொடுத்தோம், பதில் இல்லை. RTI ஃபைல் பண்ணோம், அதுக்கும் பதில் இல்லை. இப்போ நாங்கள் ஹைகோர்ட்டில் இணைப்பு மையம் சார்பில் அதை கேஸு ஃபைல் பண்ணி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கோம். ஆர்டர் 6 வாரத்துக்குள்ளே இந்த ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ணு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிர்வாகங்கள் மக்களுக்கு செய்கிற துரோகத்தினால நாம் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி மோசமான நிர்வாகங்கள் இப்போ மட்டும் இல்லை, தொடர்ந்து கிட்டத்தட்ட இந்த நிலையை நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 15 வருஷம் நிலைப்பாடு. அப்படி அதே போல் அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்தை 2004ஆம் ஆண்டு அந்த இருக்கின்ற பகுதியிலிருந்து வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. இணைப்பு மையம் தான் அப்போது ஒரு பெரிய போராட்டங்களை பல போராட்டங்களை அறிவித்து அதை தடுத்து நிறுத்தினோம். அதன் காரணமாக இன்று 60 லட்சம் ரூபாய் செலவிலே அங்கே ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பேருந்து நிலையத்தில் பல பெண்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பயணிக்கிறார்கள். அங்கே ஒரு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது, ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது, அங்குள்ள ஸ்டாஃப் உட்கார்றது இடம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை, அதையும் நாம் இப்போ தொடர்ந்து வலியுறுத்தி விடுறோம். அதே போல் அஸ்னாபுரம் பகுதியில் வோல்டேஜ் டாப்பு, ஹை வோல்டேஜ், இந்த மாதிரி மின்வெட்டு, இப்படிலாம் பல பிரச்சனைகள் இருக்குது. இதை நம்ம எடுத்து கூறின அடிப்படையில் சென்ற வருடம் அசம்பிளியிலேயே போன சட்டமன்ற உறுப்பினர் இந்த இஷ்யூ எழுப்பி அங்கே சப்ஸ்டேஷன் போடுவதற்கு, துணை மின்கள் அமைப்பதற்கு ஒத்துக்கொள்ளப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, அது நிற்கிறது. அந்த பணியை தொடர்ந்து செயல்பட வேண்டும். அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்தில் MIT கேட் வரையில் போறையில் ராஜேந்திர பிரசாத் சாலை மிகவும் குறுகிவிட்டது பல்வேறு ஆக்கிரமிப்புகளால். அங்கே ஒரு கல்லூரி மாணவியும் ஒரு பெரியவரும் பஸ்ஸில் அடிபட்டு இறந்து போனார்கள். இதுக்கு பிறகும் கூட நெடுஞ்சாலைத்துறை நாம் பலமுறை சொல்லியும் கூட அந்த சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதே போல் ஸ்டேஷன் ரோடு 1971ஆம் ஆண்டு MIT நிர்வாகத்தில் இருந்து ஒரு 5000 ரூபாய்க்கு அந்த சாலை அமைப்பதற்கு அந்த இடம் வாங்கப்பட்டது. அந்த அப்போது இருந்த நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் அங்கே சின்ன சின்ன கடைகளை கட்டி, வியாபாரம் கூட கடைகள் கட்டி விட்டார்கள். அப்போது ஜனங்கள் மூவ்மெண்ட் குறைவாக இருந்திருக்கலாம், அது கூட சரியாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த ஸ்டேஷன் சாலையில் ஒரு பைக் போனால் ஒரு ஆள் விளங்க முடியல, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. ஜனங்கள் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கிறது. ஆகவே அந்த கடைகளை எடுத்துவிட்டு அந்த சாலையை அகலப்படுத்தி மக்கள் போக்குவரத்துக்கு சரி செய்ய வேண்டும். அதே போல் ராதாநகர் பிரதான சாலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பக்கமும் தள்ளுவண்டி கடைகளும் ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது. அதே போல் பல்லாவரத்தில் வைத்தியலிங்கம் சாலை, அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த தர்கா ரோடு வரைக்கும், தர்கா ரோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கமும் ஆக்கிரமிப்புகள், சாலை குறுகியா இருக்குது. ஆக இதை மாதிரி சாலை ஆக்கிரமிப்புகளை தாம்பரம் மாநகராட்சியும் நெடுஞ்சாலைத்துறையும் எடுக்க வேண்டும். மக்கள் பயன்பாட்டிற்கு அதை உட்படுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி சில பகுதியில் மழைநீர் கால்வாய் கிடையாது, அந்த மழைநீர் கால்வாய்களை அமைக்க வேண்டும். பொதுமக்கள் ஒவ்வொரு மழைக்கும் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். அதை தாம்பரம் மாநகராட்சியில் மிகவும்
விவரமாக நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இதுவரையில் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. சாலைகள் சில இடங்களில் லிங்க் சாலை, குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சரஸ்வதி நகர், அதே மாதிரி கண்ணம்மாள் நகர், இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இன்னும் சாலையே கிடையாது, கிராமத்தோட மோசமாக இருக்குது. அதே மாதிரி அந்த பழைய பல்லாவரம் பகுதியில் அம்மன் நகர், இந்த மாதிரி பகுதிகளிலும் சாலைகள் கிடையாது. இந்த சாலைகளை அமைப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆக இந்த மாதிரி கோரிக்கைகளை, மக்கள் கோரிக்கைகளை தீர்ப்பதற்காக தான் நாங்கள் தொடர்ந்து இந்த முயற்சிகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். இன்னும் முயற்சிகளை மேற்கொள்வோம், பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல தாலுகா அலுவலக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் ஆன்லைன் பட்டாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பல ஏரியாக்களில் பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தாசில்தார் அவரிடம் பேசியிருக்கிறோம். கூடிய விரைவில் அதுக்கான முயற்சிகளை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த அதாவது குறிப்பாக பாரதிபுரம், சூர்யா அவென்யூ, அதை சுற்றியுள்ள பகுதிகள், இந்த பகுதிகளில் ஆன்லைன் பட்டா பெறுவதில் பெரும் பிரச்சனைகள் இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். கண்டிப்பாக அதை செய்வார்கள் என்று நம்புகிறோம். அதற்கும் நாம் தொடர்ந்து முயற்சிகள் எடுப்போம். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, இணைப்பு மையம் வாழ்கவே, இணைப்பு மையம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, நலச்சங்கங்கள் வாழ்கவே, நலச்சங்கங்கள் வாழ்கவே, இணைப்பு மைய ஒற்றுமை, இணைப்பு மைய ஒற்றுமை ஓங்குக 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 ஓங்குக, நலச்சங்கங்களின் ஒற்றுமை, நலச்சங்கங்களின் ஒற்றுமை ஓங்குக ஓங்குக. ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு, ரயில்வே துறையே ராதா நகர் சுரங்கப்பாதையில், ராதா நகர் சுரங்கப்பாதையில் திட்டத்தில் உள்ளபடி, திட்டத்தில் உள்ளபடி சுரங்கப்பாதையில் இருந்து நடைமுறைக்கு, சுரங்கப்பாதையில் இருந்து நடைமுறைக்கு பொது மக்கள் செல்வதற்கு, பொது மக்கள் செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கு நடவடிக்கை 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 நடவடிக்கை. ரயில்வே துறையை, நெடுஞ்சாலைத்துறையை, ரயில்வே துறையை, நெடுஞ்சாலைத்துறையை 2014 திட்டத்தின்படி, 2014 திட்டத்தின்படி வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டில், வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டில் அரசு பேருந்து சென்று ஒரு வகையில், அரசு பேருந்து சென்று ஒரு வகையில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு, சுரங்கப்பாதை அமைப்பதற்கு நடவடிக்கை நடவடிக்கை. தமிழ்நாடு அரசு, தாம்பரம் மாநகராட்சி, தமிழ்நாடு அரசு, தாம்பரம் மாநகராட்சி அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்தில், அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தர, அடிப்படை வசதிகள் செய்து தர நடவடிக்கை 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 நடவடிக்கை. தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையை, தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையை ராஜேந்திர பிரசாத் சாலையில் உள்ள, ராஜேந்திர பிரசாத் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு, ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை நடவடிக்கை. தமிழ்நாடு அரசு, தாம்பரம் மாநகராட்சி, தமிழ்நாடு அரசு, தாம்பரம் மாநகராட்சி ராதா நகர் பிரதான சாலை, ஸ்டேஷன் சாலை, வைத்தியலிங்கம் சாலை ஆகியவற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை நடவடிக்கை நடவடிக்கை. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு பிடபிள்யூ, தமிழ்நாடு அரசு பிடபிள்யூ நீர் நிலைகளை, நீர் வழித்தடங்களையும், நீர் நிலைகளையும், நீர் வழித்தடங்களையும் பாதுகாக்க நடவடிக்கை, பாதுகாக்க நடவடிக்கை. மழைநீர் காலத்துக்கு முன்பாக, மழைநீர் காலத்துக்கு முன்பாக அனைத்து மழைநீர் கால்வாய்களையும், அனைத்து மழைநீர் கால்வாய்களையும் தூர்வாரி ஆக்கிரமிப்பு அகற்ற, தூர்வாரி ஆக்கிரமிப்பு அகற்ற
நடவடிக்கை மழைநீர் கால்வாய் இல்லாத இடத்தில் மழைநீர் கால்வாய் அமைப்பதற்கு நடவடிக்கை. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் குறிப்பாக மீடியா, காவல்துறை ஆகிய அனைவருக்கும் இணைப்பு மையம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற முயற்சிகள் மேலும் தொடரும். உங்கள் ஆதரவை வேண்டுகிறோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைப்படும்.